பல வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கத்தில், அது ஒரு மாலை வேளை, காவேரி கரையோரம் பகவத் ஸ்ரீ ராமானுஜர் தன் சிஷ்யர்களுடன் சந்தி செய்து முடித்து நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது சில சிறுவர்கள் காவேரி மணலில் சிறு கோவில் போல் மணல் வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தனர். இந்த மணல் வீடுதான் ஸ்ரீரங்கநாதரின் கோவிலாம். உள்ளே இருக்கும் மரக்குச்சியை வைத்து அதுதான் ஸ்ரீரங்கநாதனாம். அவர்களுள் சிலர் அரையர் அர்ச்சகராகவும் பாசுரங்கள் பாடி விளையாடி கொண்டிருந்தனர். சற்று தொலைவிலிருந்து அச்சிறுவர்கள் செய்யும் செய்கைகளை, தம்மை அறியாது பக்தி செய்யும் இந்த அறியா பாலகர்கள் செய்யும் விஷயங்களை கண்டு வியந்து போனார் ராமானுஜர். அந்த விளையாட்டில் சாத்துமுறை முடிந்து தீர்த்தம் கொடுக்கும் சமயம், பட்டர் வேடமிட்டவன் ஜியா என்று அழைக்கும் சமயத்தில் முதல் தீர்த்தத்தை ராமானுஜர் வேடமிட்டவன் வந்து வாங்கி கொள்ள வேண்டும். அந்த சிறுவனும் அச்சமயத்தில் ஜியா என்று அழைக்க, சாக்ஷாத் இதை கண்டு பூரித்து போன பகவத் ஸ்ரீ ராமானுஜரே கிடு கிடுவென ஓடி வந்து தீர்த்தம் பெற கைகளை நீட்டினார். என்னடா இது, வேடமிட்டவன் அல்லவா வர வேண்டும் என்றால் உண்மையில் பகவத் ஸ்ரீ ராமானுஜரே வந்துள்ளாரே என்று அந்த சிறுவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ராமானுஜருக்கு தீர்த்தமும் வழங்கினர். இதை கண்ட ராமானுஜரின் சிஷ்யர்கள், சுவாமி, அவர்கள் ஏதோ மணல் வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கின்றனர், அதற்காக நீங்கள் போய் தீர்த்தமெல்லாம்... அப்படியல்ல அப்பா, உங்கள் கண்களுக்கு அது மணல் வீடாகவும் உள்ளே இருப்பது சாதாரண மரக்குச்சியாகவும் தெரியலாம். ஆனால் அந்த சிறுவர்கள் செய்த பக்தியின் பார்வையில் எனக்கு அது ஸ்ரீரங்கநாதரின் பிரணவாகார சன்னதியாகவும் அந்த சாதாரண மரக்குச்சி ஸ்ரீரங்கநாதனாகவும் தெரிகின்றார். பக்தியால் பகவானை எங்கு நினைத்தாலும் பகவான் அங்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து விடுகின்றார். அன்றொரு நாள் திரைலோக்கியமேதரகிலம் நிருசிம்ம கர்ப்பம் என்று பெருமாள் தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் எங்குமுளன் கண்ணன் என்று கூறிய சிறு பாலகன் பிரகலாதன் கொண்ட விஸ்வாசத்திற்காக ஹிரண்யன் தூண் புடைப்ப தானே தூணை பிளந்து நிருசிம்மனாக வந்தான். இன்று இந்த பாலகர்கள் அந்த மரக்குச்சியை ஸ்ரீரங்கநாதனாக பாவித்தது என் கண்களுக்கு சாதாரண மரக்குச்சியாக அல்ல, சாக்ஷாத் பிரணவாகார விமானம் கீழ் அரவணை மீது போக சைனம் கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதனாகவே தெரிகின்றது என்று கூறினார். ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் இந்த உபதேசத்தை கேட்டு ஆச்சரியத்தனர் அவருடைய சிஷ்யர்கள். நமது பாரதத்தில் பல கோவில்கள் உண்டு. நம் பெரியோர்கள் சொன்ன அநேகமான 108 வைணவ திவ்யதேசங்களும் உண்டு. இந்த திவ்யதேசம் எல்லாம் ஆழ்வார்கள் பாடினபடியால் தான் திவ்யதேசம். திவ்யதேசம் அல்லாத பிரசித்தமான பல ஸ்தலங்களும் உண்டு. ஏன் பாடலாத்ரி நரசிம்மர் கோவில், அதை ஆழ்வார் பாடவில்லையே? வடுவூர் ஸ்ரீராமனை ஆழ்வார் பாடவில்லையே? மன்னார்குடி ராஜகோபாலனை ஆழ்வார் பாடவில்லையே? கிருஷ்ணபுரம் போன்ற கோவில்களையும் ஆழ்வார் பாடவில்லையே? ஜெகத் பிரசித்தமான பூரி ஜெகநாதர், ஜகத்துக்கே நாதன், அந்த ஜெகநாதனை கூட ஆழ்வார் பாடவில்லையே? ஏன் நாராயணீயம் ஏற்றப்பட்ட குருவாயூரப்பனையே கூட ஆழ்வார் பாடவில்லையே? இவ்வளவு ஏன் சில ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த க்ஷேத்திர பெருமாளை கூட பாடவில்லையே? பாடாத பல பிரசித்தமான கோவில்களும் உண்டு. பாடாத இந்த கோவில்கள் எல்லாம் திவ்யதேசத்தை விட குறைச்சலும் அல்ல. எந்த ஒரு பெருமாளும், ஏன் நம் அகத்தில் வீட்டில் வைத்து பூஜிக்கப்படும் பெருமாளுக்கு என்ன பிரபாவமோ அதேதான் அத்திமாமலை மேல் புவனி ஆளும் பேரருளாளனுக்கும் உண்டு. எல்லா பெருமாளுக்கும் ஒரே பிரபாவம்தான், ஒரே பெருமைதான், ஒரே பெருமாள்தான். எதிராஜோ விஜயத்தே. ஹரே கிருஷ்ணா. आनन्दरूपे निजबोधरूपे ब्रह्मस्वरूपे श्रुतिमूर्तिरूपे शशाङ्करूपे रमणीयरूपे श्रीरङ्गरूपे रमतां मनो मे। कावेरी तीर
करुणाविलोले मन्दारमूले धृतचारुकेले दैत्यान्तकाले अखिललोकलीले श्रीरङ्गलीले रमतां मनो मे। लक्ष्मीनिवासे जगतां निवासे हृत्पद्मवासे रविबिम्बवासे कृपानिवासे गुणवृन्दवासे श्रीरङ्गवासे रमतां मनो मे। ब्रह्मादिवन्द्ये जगदेकवन्द्ये मुकुन्दवन्द्ये सुरनाथवन्द्ये व्यासादिवन्द्ये सनकादिवन्द्ये श्रीरङ्गवन्द्ये रमतां मनो मे। ब्रह्माधिराजे गरुडाधिराजे वैकुण्ठराजे सुरराजराजे त्रैलोक्यराजे अखिललोकराजे श्रीरङ्गराजे रमतां मनो मे। अमोघमुद्रे परिपूर्णनिद्रे श्रीयोगनिद्रे ससमुद्रनिद्रे श्रुतैकभद्रे जगदेकनिद्रे श्रीरङ्गभद्रे रमतां मनो मे।